முரளிக்கும் கவிதாவுக்கும் கல்யாணமாகி 5 வருடங்களாச்சு. ஒரு நாள் மாலை கவிதாவின் தங்கை மித்ரா வீட்டுக்கு வந்தாள். எப்போதும் கலகலப்பாக இருப்பவள். சிரிப்பும் கிண்டலும் அவளோட அடையாளம். ஆனால் அன்று மட்டும் முகத்தில் சிரிப்பு இல்லை, பேசவும் இல்லை. முரளி அதை கவனிச்சான். என்ன மித்ரா, இன்று ரொம்ப அமைதியா இருக்கே? மித்ரா ஏசா சிரிச்சு, ஒன்னும் இல்ல மாமான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாள். கிச்சன்ல இருந்த கவிதாவும் ஏதோ பேச முயற்சி பண்ணினாள். ஆனா மித்ரா வழக்கம் போன பேசவே இல்ல. அந்த அமைதியே ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருந்தது. இரவு உணவு நேரம். மித்ரா சாப்பிடாம பாத்திரத்தை சுழற்றிக்கிட்டே இருந்தாள். முரளி மெதுவா, சாப்பாடு பிடிக்கலையா மித்ரா? மித்ரா தலைய தூக்காம, பிடிக்குது மாமா, ஆனா இங்க சில நேரம் நம்ம விருப்பம் யாருக்கும் முக்கியம் இல்லைன்னு தோணுது. கவிதா அதிர்ச்சியா, என்ன பேசுற மித்ரா? மித்ரா சின்ன வெறுப்போட, ஒன்னும் இல்லாக்கா, சில விஷயங்கள் கேட்டா கூட காதுல விழாத மாதிரி ஆகிடுது. முரளி குழப்பமா, எதை சொல்றன்னு கேட்டான். மித்ரா மெதுவா அவனை பார்த்து, மாமா, நேற்று முழுக்க நான் கேட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கா? முரளி யோசிச்சான். நேற்றா? மித்ரா சிரிப்பு அடக்கிக்கிட்டு, நேற்று முழு நாளும் உங்க கையிலேயே இருந்த அந்த சின்ன பொருளை பற்றிதான். அடுத்த நிமிஷம் அவள் டேபிள் மேல் டிவி ரிமோட்டை வைத்தாள். அப்போதுதான் முரளிக்கு புரிந்தது. நேற்று முழுக்க டிவி முன்னாடி உட்கார்ந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்தது இவ்வளவு பெரிய குற்றமாகும்னு அவன் நினைச்சதே இல்லை. அவன் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கா இவ்வளவு பெரிய நாடகம்? மித்ரா உடனே கை நீட்டி, அப்போ இனிமேல் நான் வரும்போது டிவி ரிமோட் என் கையில தான் இருக்கும், சரிதானே மாமா? கவிதாவும் மித்ராவும் சிரித்தார்கள். அந்த வீட்ல அமைதி மீண்டும் சிரிப்பா மாறிச்சு.